நிறைய பேருக்கு படிப்பு வரல, ட்ராப் அவுட் ஆஃப் ஸ்கூல், அப்புறம் ஒன்றும் பண்ணாமல் ஏதோ சின்ன வேலையெல்லாம் பார்த்து சம்பாதிக்க 100, 200, 300 வந்து குடிக்க செலவழித்து சின்ன வயசுலேயே குடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த படிப்பு வராத குழந்தைகளுக்கு எதா பண்ணணும். ஸோ 2012 இந்த தனியாகவே ஒன்று ஆரம்பித்தேன். 8ஆம் கிளாஸ் படித்த பசங்களையும் நாங்கள் சேர்த்துக்கிறோம். சில கோர்சஸில் 10 படித்த பசங்களையும் சேர்த்துக்கிறோம். அவளை 10 முடிக்கவும் 12 முடிக்கவும் ஸ்பெஷல் கிளாஸை வச்சு கவர்மெண்ட்டில் ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீ ஐடிஐ படிச்சுட்டான்னா தமிழும் இங்கிலீஷும் பரீட்சை மட்டும் எழுதினான்னா உனக்கு 10th சர்டிஃபிகேட் கிடைக்கும், 12th சர்டிஃபிகேட் கிடைக்கும். கவர்மெண்ட்டில் ரூல் பண்ணினாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறோம், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒரு கான்செப்ட் இருக்கு, 5S கெய்சன்னு எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் இருக்கும். இட்ஸ் அ ஜாப்பனீஸ் கான்செப்ட். வர்ற இண்டஸ்ட்ரீஸும் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க எங்கள் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, எங்கள் ஐடிஐக்கு. ஏன்னா எல்லா குழந்தைகளுமே இந்த 5S கான்செப்டில் நம்ம தரோவாக இருப்பாங்க. எல்லாமே ஒரு நாள் அடிப்படையில் தான் வாழணும். நாளை பற்றி கவலைப்படக்கூடாது, நினச்சி பயிற்சி நடந்த பற்றி வரி பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ஒன் டே அட் அ டைம். எல்லாமே எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ண போகிறோம், காலங்காலத்தில் எழுந்தோடனே பிளான் பண்ணுவேன். எண்ட் ஆஃப் த டே என்னாலும் பண்ண முடிஞ்சுதான். ஒன் டே அட் டைம் இஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட். அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சான்னா தினப்படி வாழ்க்கையை நல்லபடியாக ஆழும். லெட் கோ லெட் காட்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அதாவது என்னால் பண்ண முடிஞ்சது நான் பண்ணுறேன், முடியாது என்ன பண்ணும், கடவுள்கிட்ட விட்டுடணும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அது இல்லாமல் இப்போது ஹாஸ்பிட்டல்ஸ் விட்டு வந்தால் நீங்கள் ஸ்கூல் ஆரம்பிச்சிங்க, மஞ்சக்குடியில் ஒரு அழகான ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிங்க. அதுக்கான ஷிஃப்ட் எப்படி இருந்துச்சு? ஓகே, இதுவும் நம்ம பண்ணணும், நம்ம ஒரு ஏரியாவே நம்ம எடுத்து நம்ம அங்கே ரெடி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா எப்படி? ஒரு 40 வருஷம் நான் இங்கே ஒர்க் பண்ணினேன். அந்த சமயத்தில் வந்து ஐ ஆல்சோ தாட் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு குவைட்டர் பிளேஸ், நிறையா கோவில்களுக்கு போகணும், நிறைய பூஜை பண்ணணும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வேணும். அதனால நான் கொஞ்சம் ஒரு லெஸ் டிமாண்டிங் ஒர்க்குக்கு போகணும்னு நினச்சிட்டேன். எங்கள் பேரண்ட்ஸ் இல்லை, எங்கள் மாமியார் மாமனார் வந்து அவளுடைய குரு சுவாமி தயானந்த சரஸ்வதி அவரோட கிராமத்தில் மஞ்சக்குடியில் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தா. ரொம்ப வருஷம் முன்னால் ஆரம்பித்தா. அந்த ஸ்கூல் இன்னைக்கு 70-80 வருஷம் மேலே ஆயிடுத்து. இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஷ் ஸ்கூல். 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் இருக்குது. 1500 குழந்தைகள் இருக்குது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இந்த பள்ளிக்கூடத்தை வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு அப்புறம் அந்த பள்ளிக்கூடம் கண்டினியூஸாக போகணும், அதை பண்ணணும்னு சொல்லிட்டு மஞ்சக்குடிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணேன். அதுக்கு முன்னால் மஞ்சக்குடியில் வருஷம் ட்ரீட்மெண்ட் கேம்ப்னு ஒன்று நடத்துவேன். குடி நோயாளிக்கான சிகிச்சை. எங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட அப்பாக்கள் அண்ணாக்கள்லாம் நிறைய பேர் குடி நோயாளியாக இருக்காங்க. அவள்னால அந்த குழந்தையுடைய வந்து படிப்பு நிறைய பாதிக்கிறது. 1988ஆம் வருஷத்துலேருந்து வருஷம் 15 நாள், டிசம்பரில் வந்து 15 நாள் நான் என்ன பண்ணுவேன், கேம்ப் நடத்துவேன். அப்போ வந்து 30 பேரை வந்து அந்த லோக்கலாக இருக்கவாளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அங்கேயே தங்க வைப்போம், ஸ்கூல்லையே தங்க வைப்போம். 30 பேஷண்ட்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஒரு வருஷம் ஃபாலோ அப் பண்ணுவோம். அது மாதிரி நிறைய மற்ற வில்லேஜஸ்லையும் பண்ணிட்டு இருந்தோம். மஞ்சக்குடியில் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம். கோவிட் வர வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, நிறைய பேருக்கு படிப்பு வரல, ட்ராப் அவுட் ஆஃப் ஸ்கூல், அப்புறம் ஒன்றும் பண்ணாமல் ஏதோ சின்ன வேலையெல்லாம் பார்த்து சம்பாதிக்க 100, 200, 300 வந்து குடிக்க செலவழித்து சின்ன வயசுலேயே குடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த படிப்பு வராத குழந்தைகளுக்கு எதா பண்ணணும். ஸோ 2012 இந்த தனியாகவே ஒன்று ஆரம்பித்தேன். பத்மா நரசிம்மன், எங்கள் மாமியாரோட பேரில் பத்மா நரசிம்மன் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். மெயினாக படிப்பு வராத குழந்தைகள், ஆனால் எங்கேயோ ஒரு கடவுள் எல்லாருக்குமே ஒரு ஸ்கில் கொடுக்குறார். ஸோ அந்த குழந்தைகளை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி படிப்பு வராத குழந்தைகள்லாரையும் குடும்பத்தில் வெறுத்து கொடுக்குறாங்க. இதுகளுக்கும் வழி தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போகிறது இல்லை, எல்லாத்தையும் அடி வாங்குறாங்க, இந்த மாதிரி ஆயிடுறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவாளுக்கும் வழிமுறை பண்ணணும்னு 2012 ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டாக இருக்குது. 12 ட்ரேடு இருக்குது. அதாவது வெல்டர், ஃபிட்டர், வயர்மேன், எலக்ட்ரீஷியன், பவர் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், 2-3 வீலர்ஸ், டீசல் மெக்கானிசம், ஏசி மெக்கானிசம்,
12 ட்ரேடு நாங்கள் பண்ணுறோம். எல்லாமே ஃபுல் ஃப்ளெட் NCVTன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இன்ஸ்டிடியூஷனாக வச்சுருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய அண்ட் அரவுண்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அவளுக்கு ஒரு வழி காமிக்கணும், ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும். ஸோ சில கோர்ஸ் எல்லாம் 1 வருஷம், சில கோர்ஸ் எல்லாம் 2 வருஷம். அது முடிஞ்ச உடனே கேம்பஸ் இன்டர்வியூ, இண்டஸ்ட்ரீஸே வருவாங்க. வந்து 25 பேர் 30 பேர் அத்தனை பேருமே கேம்பஸ் இன்டர்வியூவில் போயிடுறாங்க. அது மட்டும் இல்லை, 8ஆம் கிளாஸ் படித்த பசங்களையும் நாங்கள் சேர்த்துக்கிறோம். சில கோர்சஸில் 10 படித்த பசங்களையும் சேர்த்துக்கிறோம். அவளை 10 முடிக்கவும் 12 முடிக்கவும் ஸ்பெஷல் கிளாஸை வச்சு கவர்மெண்ட்டில் ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீ ITI படிச்சுட்டான்னா தமிழும் இங்கிலீஷும் பரீட்சை மட்டும் எழுதினான்னா உனக்கு 10th சர்டிஃபிகேட் கிடைக்கும், 12th சர்டிஃபிகேட் கிடைக்கும். கவர்மெண்ட்டில் ரூல் பண்ணினாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த பசங்களை இங்கே வந்த பிறகு கூட ட்ரெயின் தேம் தமிழுக்கும் இங்கிலீஷும் பாஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். அவளுக்கு கணக்கு வராது, சயின்ஸை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவா. இந்த 2 மட்டுமே என்ன பண்ணிடுறோம் நாங்கள், அவள் டீச் பண்ணி அதையும் வாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒரு கான்செப்ட் இருக்குது, 5S கெய்சன்னு எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இருக்கும். இட்ஸ் அ ஜாப்பனீஸ் கான்செப்ட். அந்த 5S கான்செப்டை நான் என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் அடாப்ட் பண்ணிட்டோம் ITIயில். ஸோ அந்த 5Sல ஒரு 5 இஷ்யூ இருக்கும். ஒன்று முதல்ல சார்ட் அவுட், வேண்டாதெல்லாம் தூர போட்டுடணும். செட்டிங் இன் ஆர்டர், எல்லாத்துக்கும் ஒரு பிளேஸ்ன்னு இருக்கணும். 3வது ஷைன், சுத்தமாக இருக்கணும். 4வது ஸ்டாண்டர்டைசேஷன்னு, ஒரு எல்லா மிஷினரிக்கும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருப்போம். SOPன்னு, ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்று போட்டு வச்சுருப்போம். சஸ்டெயின், எப்போவுமே க்ளீனாக இருக்கணும், எப்போவுமே ஆர்டர்லியாக இருக்கணும். அதான் அந்த 5S கான்செப்ட், ஜாப்பனீஸ் கான்செப்ட். அது நாங்கள் அடாப்ட் பண்ணிட்டதுனால வர்ற இண்டஸ்ட்ரீஸும் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க எங்கள் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, எங்கள் ITIக்கு. ஏன்னா எல்லா குழந்தைகளுமே இந்த 5S கான்செப்டில் நம்ம தரோவாக இருப்பாங்க. இது வரைக்கும் 5Sலேயே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 பிளாட்டினம் அவார்டு வாங்கியிருக்கோம். அப்புறம் ISO ரெக்கக்னிஷனும் வாங்கியிருக்கோம். ஸோ எங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகளை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம். அவள் என்ன பண்ணுறான்னா வாழ்க்கையில் அது முடிச்சுட்டு அவள் மெட்ராஸ்க்கு வருவா, ஏர்ன் பண்ணுவா, அங்கேயே தங்கறதுக்கு இடம்லாம் கொடுத்துருவா. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மாற்றம் இருக்குமா. அவன் கூரை வீடாக இருந்திருக்கோம், அட்லீஸ்ட் கூரையை மாற்றிருப்பான். தம்பிகளை படிக்க வைப்பான். சில பேர் வெளிநாட்டு போகிறதுக்கான அந்த பணத்தை கட்டி வெளிநாட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க. தீபாவளி பொங்கல்லாம் நல்லா சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் அந்த படிக்கிற ITI படிக்கிற பசங்க வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்குது. வெறும் BA படித்தாலோ BSc படித்தாலோ இந்த மாதிரி ஈஸியாக வேலை கொடுக்கும்னு எனக்கு தெரியாது. பட் டெஃபினட்டாக நம்ம இந்த பத்மானஸ்வரன் ITI இல்லைன்னா இந்த குழந்தைகள் எல்லாமே குடிக்க போய் வேறு வழி இல்லாமல் எல்லாம் வீட்டில் வாழ ஒரு மாதிரி வெறுத்து ஒதுக்கி எதுக்குமே உபயோகம் இல்லாமல் இருப்பாங்க. இவாளை எல்லாருமே ப்ரொடக்டிவாக ஆக்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். அதை we are able to achieve it. பியூட்டிஃபுல் மேம். இப்போ இந்த மாதிரி பசங்கள்லாம் குடிக்கி போயிடுவாங்க, இந்த மாதிரி இருக்குல்ல மேம். இப்போ ஒரு ஜென்ரல் ட்ரெண்ட் இருக்கு, சோஷியல் ட்ரிங்கர்னு சொல்லுவாங்க. நம்ம எப்பயாச்சும் தானே ஒகேஷனலாக தானே ட்ரிங்க் பண்ணுறதால ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு அதையே ரொம்ப பூஸ்ட் பண்ணி பேசுகிறவங்கலாம் இருப்பாங்கல்ல மேம். அப்போது இப்போ உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க இவங்க எடிக்டாக இருக்காங்க இல்லைனா நீங்கள் எப்படி குடித்தாலும் அது நல்லது இல்லைங்கிறது நம்ம எவ்வளோ சொன்னாலும் நிறைய பேருக்கு புரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக குடிக்கிறவங்க அத்தனை பேருமே குடி நோயாளியே ஆறதில்லை. நம்ம எல்லாரும் சக்கரை சாப்பிட்றோம். ஒரு சிலருக்கு டயபெட்டிஸ் வர மாதிரி குடிக்கிறவங்களை 20% மட்டுமே குடி நோயாளிக்கு ஆறாங்க. யாரு குடி நோயாளினா, யார் ஒருத்தரோட குடியினால அவருடைய வேலையில பாதிப்பு ஏற்படுறதா, பண விஷயத்துல பாதிப்பு ஏற்படுறதா, குடும்பத்துல பாதிப்பு ஏற்படுறதா, வாழ்க்கையை சரியா நடத்த முடியலையா, இந்த ப்ராப்ளம் டேமேஜ், அதுதான் கீ ஃபேக்டர். அவன் எல்லாருக்குமே சில அறிகுறிகள்லாம் இருக்கு. முதல்ல குடிக்கிற அளவு அதிகரிக்கும், இன்க்ரீஸ் டாலரன்ஸ் சொல்லுவான். முதல்ல பெருமையாக சொல்லிப்பாங்க, முதல்ல எனக்கு என்னை 1/2 பாட்டில் சாப்பிட்டா கூட நான் பாட்டு வண்டி ஓட்டுவேன், பெருமையாக சொல்லிப்பாங்க. அது முதல் சிம்டம். குடிக்கிற அளவு அதிகரிக்கும், பிளாக் அவுட்டுன்னு ஆகிடும். குடிச்சிட்டு சில விஷயங்கள்லாம் செய்வாங்க, ஆனால் அடுத்த நாளைக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. குடிச்சிட்டு சாப்பிட்ருப்பாங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருப்பாங்க, ஆனால் அடுத்த நாள் காலத்தில் எப்படி வண்டி ஓட்டி எங்கே நிறுத்தணும் ஞாபகம் இருக்காது. நான் சாப்பிடவே இல்லைன்னு சாதிப்பாங்க. முதல்ல பிளாக் அவுட் என்றைக்கோ வரும், 4ஆம் வட்டத்தில் பிளாக் அவுட் என்ன ஆகிடும்,
ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ப்ரீ ஆக்குபேஷன், இந்த குடிக்கிற சமயம் வந்துடுத்துன்னா சாயந்தர வேளையோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையோ எண்ணங்கள் எல்லாம் அதை பற்றியே இருக்கும். எது மற்ற விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, குடிக்கிறதுக்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிளான் பண்ணுவாங்க, இன்னைக்கு 2க்கு மேலே குடிக்கக்கூடாதுன்னு எண்ணம் இருக்கும். ஆனால் குடிக்க ஆரம்பித்தா அவளால் என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் நிறைய பிரச்சனை வரும், குடியை விடுவாங்க. ஆனால் சபரிமலை போகிறது ரொம்ப காமன். ஆனால் அது முடித்த உடனே திரும்பி என்ன ஆரம்பிப்பாங்க, வெறி பிடிச்ச மாதிரி ஆரம்பிப்பாங்க. நிறைய மாற்றங்கள் பண்ணி பார்ப்பாங்க, வேலையை மாற்றுவாங்க, ஊரை மாற்றுவாங்க, எத்தனையோ விஷயங்கள்லாம் மாற்றுவாங்க. அதனால் குடியை கட்டுப்படுத்த முடியும்னு. குடியை கட்டுப்படுத்தினா தான் மற்ற விஷயங்கள்லாம் சரியாயிடும். அப்புறம் கிராண்டியாஸாக இருப்பாங்க, தாம் தூன்னு பேசுவாங்க, செலவழிப்பாங்க, எதெல்லாமோ செய்வாங்க. அப்புறம் கடைசி கட்டம் வந்துடுத்துன்னா என்ன ஆகிடும், கை காலில் நடுக்கம் ஏற்படும். சில பேருக்கு ஃபிட்ஸு மாதிரி வரும். சில பேரால் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ஹலூசினேஷன் இருக்கும், யாரோ காதலை பேசுகிற மாதிரிலாம் இருக்கும், பேரனோயான்னு ஆகிடும். மனைவியை சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க, காரணமே இருக்காது. ஆனால் என் மனைவி இன்னொருத்தனோட பேசின்னு இருக்கா, அவனோட உறவு வச்சுட்டு இருக்காம்பாங்க. அது மாதிரிலாம் அப்புறம் என்ன ஆகிடும், ஒன்று மென்டலாக பாதிக்கா இருக்கும், இல்லைன்னா இறந்து போகலாம். ப்ரிமெச்சூர் டெத் இஸ் இன்னெவிட்டபிள். இப்போவும் வாழலாம், ஒரே வழிதான், குடியை விடணும், புதிய வாழ்க்கையை வாழ தயாராக இருக்கணும். எப்படி மேம் லைக் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணீங்க, இவ்வளோ விஷயம் எப்படி ஒன்று சேர்ந்து பண்ணுறீங்கன்னா அவ்வளோ பீப்புளை ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம். அதுவும் டிஃப்ரெண்ட் ஹேண்டில் பண்ணுற கான்செப்ட் அப்படிப்பட்ட கான்செப்டாக இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் இருக்கிற பீப்புள் எப்படி, ஹவு டு யூ ஹேண்டில் இட்? ஒரு நாள் படுக்க போகும்போது நமக்கு இருக்கும், நமக்கு நிம்மதியாக படுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம். அந்த மாதிரி எப்படி உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் சமாதானமாக கொண்டு போகிறீங்க? எங்கள் ஏஏல ஒரு கான்செப்ட் இருக்குது, 1 day at a timeனு. எல்லாமே ஒரு நாள் அடிப்படையில் தான் வாழணும். நாளை பற்றி கவலைப்படக்கூடாது, நினச்சி பயிற்சி நடந்த பற்றி வரி பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. 1 day at a time. எல்லாமே எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ண போகிறோம், காலங்காலத்தில் எழுந்தோடனே பிளான் பண்ணுவேன். எண்ட் ஆஃப் த டே என்னாலும் பண்ண முடிஞ்சுதான். 1 day at a time இஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட். அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தான்னா தினப்படி வாழ்க்கையை நல்லபடியாக ஆழும். லெட் கோ லெட் காட்னு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அதாவது என்னால் பண்ண முடிஞ்சது நான் பண்ணுறேன், முடியாது என்ன பண்ணும், கடவுள்கிட்ட விட்டுடணும். ஸோ தட்ஸ் another பியூட்டிஃபுல் கான்செப்ட் ஆஃப் ஏஏ. ஸோ அந்த ஏஏ கான்செப்ட் எல்லாமே எனக்கு உதவியாக இருந்தது. என்னை மட்டும்தான் மாற்றிக்க முடியும். ஐ cannot change the world. I am powerless over others. I can only change என்னோட வாழ்க்கையை நான் மாற்றிக்க முடியும், மற்றவாளை நான் மாற்ற முடியாது. இந்த மாதிரி சில பிரின்சிபிள்ஸ் எல்லாம் உள்ள இன்கிரேன் ஆகுது. கடவுள் நம்பிக்கை இதுவும் சேர்த்து தான் என்ன ஆகுது, இருக்கு வாழ முடியாது. சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு விதத்துல நீங்க சப்போர்ட் பண்றீங்களா மேம்? அவங்களே சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு சப்போர்ட், பேக் சப்போர்ட் இருக்குல்ல. அப்போ இப்போ இவங்கெல்லாம் மாறி இப்போ குடிப்பழக்கம் விட்டு அவங்க ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ்றாங்க, இல்லைன்னா குழந்தைங்க படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போறாங்கன்னு சொல்லும்போது அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது படிச்சு போகும்போது அதான் நான் தினம் டைரி எழுதுற பழக்கம் உண்டு. அது எனக்கு அதுப்பா இன்னைக்கு நான் 30 வருஷமா சோபராக இருக்கேன்னு ஃபோன் வந்தது, நேரம் வந்து பார்த்தாங்க, அது ஒரு திருப்தி. இப்போவும் அந்த மாதிரி அதை அடிக்கடி பார்க்குறேன். இப்போ கூட நான் ட்ரெயின்லேருந்து வரும்போது 2 பேர் அவங்க ஸ்கூலில் தான் படித்தேன் மேடம் 30 வருஷம் முன்னால் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் இப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், நான் நல்ல வேலையில் இருக்கேன்னா ரொம்ப சந்தோஷம் கொடுக்குறது. ஸோ என்னோடய 2 வேலையுமே 2 ஒர்க்குமே ஒரு ஃபுல்ஃபில்லிங் ஒர்க், அதில் ஒரு growth oriented ஒர்க். ஸோ அதனால எனக்கு நிறைய இட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். பியூட்டிஃபுல். அண்ட் இந்த ஒரு லைஃப் டைமில் வச்சு பத்மஸ்ரீ அவ்வையார் அவார்ட் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி லைக் நீங்கள் அவார்டுக்காகலாம் பண்ணல, யாரோடையும் அப்ரிசியேஷனுக்காக பண்ணல, யூ ஜஸ்ட் டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப்னு இருந்தாலும் தி கிரேட்டஸ்ட் ஆனர் பத்மஸ்ரீலாம் அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அது கிடைக்கிற அந்த மொமெண்ட் சந்தோஷமாக இருந்தது. என்னை விட முக்கியமாக என்ன ஒரு சந்தோஷம்னா, the cause has been recognized. என்னை இண்டிவிஜுவலில் பண்ணுறதை விட அடிக்ஷனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த காஸ் has been recognized. அதுதான் பெரிய ஒரு அவார்ட். யூஎன் அவார்டு ஒன்று வந்தது, யூஎன் வியன்னா சொசைட்டி யூஎன்ஓடிஸ்லேருந்து கொடுத்தாங்க. அதுவும் the cause has been given recognition. அதனால சந்தோஷம். அதான் சந்தோஷம். இப்போ நியர்லி யூர் டர்னிங் 80. ஆமாம். இவ்வளோ வருஷம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கீங்க, அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஓடிக்கிட்டே இருந்திருக்கீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி மேம் மெயின்டைன்? ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல, நிறைய பேருக்கு சின்ன பசங்க கூட முட்டி வலி அது இதுன்னு இருக்காங்க. உங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? நான் காலங்காலத்தில் எழுந்துட்டுருவேன், 4-4:30 மணிக்கெலாம் எழுந்துட்டுருவேன்.
தினம் வாக் போவேன். நாட் அ டே ஐ மிஸ். தினம் வாக் போவேன். நிறைய பூஜை பண்ணுவேன். காத்தால வேளை பூஜை பண்ணிவிட்டு காத்தால வேளை ஸ்கூலுக்கு போவேன். கரெக்டாக 12:30 மணிக்கு சிம்பிள் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடுவேன். மத்தியானம் திருப்பி வந்து ஐடிஐ போய் அங்கே வேலை பண்ணுவேன். சாயந்தரம் திருப்பி தினம் கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போகாத நாளே கிடையாது. நிறையா திவ்ய தேசங்கள்லாம் விசிட் பண்ணுவேன். சாயந்தரமும் திருப்பி பண்ணுவோம். ஒரு 8 மணிக்கெல்லாம் நான் வந்து போய் படுத்துட்டுடுவேன். வெரி குவாய்ட் பிளேஸ். எங்கள் ஊர் கிராமம் இல்லையோ, ஸோ அங்கே நாய்ஸ் கிடையாது. 8-8:30க்கெல்லாம் நான் வந்து போயிடுவேன். இந்த மாதிரி இந்த காலக்ஷேபம்னு சொல்லுவோம் இல்லையோ, அந்த மாதிரி அதெல்லாம் நிறையா நான் கேட்பேன். ஜாஸ்தி பேப்பர் படிக்கிறதோ டிவி பார்க்குறதோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ சிம்பிள் லைஃப் ஸ்டைல். கடவுள் தான் என்னோட பேஸ். இப்போ கோவில்னு சொல்லும்போது எந்தெந்த கோவிலுக்கு மேம் போவீங்க? நம்ம தேடி தேடி போகல. இப்போ கேதார்நாத் போகணும், பத்ரிநாத் போகணும், ஹிமாலயா அதெல்லாம் போயிட்டு வந்துருக்கு. இன்னும் திவ்ய தேசங்கள்னு இருக்கு. 108 திவ்ய தேசங்கள், 106 இந்த உலகத்துல இருக்கு. அந்த 106 ஃபுல்லா ஒரு டைம் போயிட்டு வந்துட்டேன். செகண்ட் டைமும் போயிட்டு வந்துட்டேன். 2வது டைம்ல ஒரே ஒன்று இன்னும் முக்திநாத் ஒன்று தான் 105 முடிச்சுட்டேன். ஒன்று போக முடியாத போயிட்டு பக்கத்தில் இருக்கிற எங்கள் ஊரை சுற்றியே 40 நல்ல திவ்ய தேசங்கள் இருக்கு. நிறைய கோவில்கள் இருக்கு. ஸோ வீக்கெண்ட் ஆனால் கோவிலுக்கு போவேன். ஸோ கோவிலுக்கு போகிறது தான் என்னுடைய பொழுதுபோக்கு. சக்தி கொடுக்குற. இப்போ புதுசா ஏதாச்சும் வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியா அப்படி ஏதாச்சும் இல்லை நம்ம பண்றதுல ஹாப்பி சாட்டிஸ்ஃபை ஒன்றும் அவ்வளோதான். பண்ண வரைக்கும் சந்தோஷமா இருக்கேன். அடுத்த இந்த என்னோட வேலையெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துக்கணும். அதில் தான் நான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். டிடிகே ஹாஸ்பிட்டலில் கூட என்னோட கசின் மாயா வரதராஜன் பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி பள்ளிக்கூடம் ஐடிஐ கூட அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு தான் செய்துட்டு இருக்கேன். இப்போ ஆல்கஹால் அடிக்ஷன் மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய அடிக்ஷன் வந்துட்டாங்க மேம். மேஜராக டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் டிப்ரெஷன்னாலே நிறைய பேர் டவுன் ஆகி போகுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும்போது வேற என்னென்ன அடிக்ஷனுக்கு நமக்கு டிடிகே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க? ட்ரக் அடிக்ஷனுக்கு பண்ணுறோம். ஆல்கஹால் அடிக்ஷனை தவிர அதுலேயே கூட சில பேருக்கு கேம்பிளிங்கும் இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுவோம். அது தவிர இப்போ இந்த ரீசன்ட் பாஸ்டில் வந்து கேட்ஜெட் அடிக்ஷன்னு பசங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அவள் வந்து இது கிரேட்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகிடுது. பேரண்ட்ஸ் சம்டைம் வராங்க. அவுட் பேஷண்ட்டாக நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். அவளுக்கு மருந்துகிறது ஒன்று வேண்டாம். அவுட் பேஷண்ட்டாக ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் டீலிங் வித் தேர் ஓன் இஷ்யூஸாக அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளவே மாட்டேன்னு சொன்னார். கவுன்சிலர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அவர்கிட்ட பேச. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் இருங்க, அப்புறமா நம்ம டிசிஷன் எடுக்கலாம், 1 மாதம் கூட இருக்க வேண்டாம். அப்புறம் கடைசியாக வந்து எங்கிட்டையும் வந்தாங்க. நான் அப்போ என்ன சொன்னேன்னா, நான் 1 வாரம் கூட சொல்லலை, 3 days இருங்க, தென் யூ கேன் மேக் அ டிசிஷன்னு. ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா அவர் வந்து அந்த 1 மாதமும் சிகிச்சை எடுத்து அப்புறம் ஏல ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெகுலராக போனாங்க. அப்புறம் குழந்தைகள்லாம் நன்னா படிக்க வச்சு 2 பேரும் வெளிநாட்டில் இருக்காங்க. அவர் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேலேயே ஆயிடுத்து. அவருடைய பர்த்டேயே செலிப்ரேட் பண்ணினார். சோபர் பர்த்டே பண்ணினார். அதோட 80th பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். நிறைய கதை இருக்குது. இதெல்லாம் அன்எண்டிங் ஸ்டோரிஸ் நிறைய. சின்ன பசங்கள்லாம் வருவாங்க, லைக் இந்த 20s இருக்கிறவங்கலாம் வராங்க. நிறையவே 20க்கு இருக்கு, 21, 22 இருக்கவாள்லாம் வராங்க. ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாமே யங்கர் இன் ஏஜ். எப்படி மேம் அந்த ஏஜ் குரூப்போட மைண்ட் செட் ஆக்சுவலி எப்படி இருக்கும்? 20s இருக்கிறவங்க, மேபி 40s and then 60s மைண்ட் செட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல மேம். அவங்க ஹேண்டில் பண்ணுற விதமும் அவங்களுக்கு அவளை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வெரி ரெஸ்ட்லெஸ். அப்புறம் வந்து இந்த நான் அக்செப்டன்ஸ், விடணும், கம்ப்ளீட்டாக விடணுன்றது நான் அக்செப்டன்ஸ். மற்றவங்கள்லாம் ஏற்கனவே குடிச்சிருந்தாக்கும் ரொம்ப அடிபட்டு இருப்பாங்க. வேலை ஏதானு ஒன்று இருக்கும், அது முடிச்சுட்டு சரி பண்ணிட்டானா வேலைக்கு திருப்பி போகலாம். இவளுக்கு வேலையும் இருக்காது. தே வுட் ஹவ் பீன் ஸ்கூல் ட்ராப் அவுட். அவளை ஹேண்டில் பண்ணுறது, அவள் இஷ்யூஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஹேண்டில் பண்ணுறது டிஃபிகல்ட். ரெகுலர் ஃபாலோ அப் அவளுக்கு தேவையா. பியூட்டிஃபுல். ஸோ ரொம்ப நன்றி ஃபார் திஸ் கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.